ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 24/2/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 647. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 647. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 4, 7, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 4ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 4ஆம் நம்பரு பி போர்ட்லேயும் 7ஆம் நம்பரு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 64 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது, 47 பிசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 64 ஏபிலையும் 47 பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு. முதல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஏபிபிசிஏசியில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. ஏபியும் பாஸு, பிசியும் பாஸு. ஓகேங்களா? வாங்க 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 457ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 647 ஆகி போச்சு. ஓகேங்களா? அந்த 5க்கு பதில் ஒரு 6ஆம் நம்பர் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு சூப்பர் வின்னிங், இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், மேலே பாருங்கள் 446ன்னு கொடுத்துருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு 64 ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் அதை விட இது சூப்பர் நம்பராக போயிடுச்சு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைன்னா நான் ஒரு நல்ல சூப்பர் வின்னிங், இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஆக முதல்ல இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 25/2/2026 தனலட்சுமி 41க்கு உண்டான கெஸ்ஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்கப்பா ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 3, 5, 6. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. எல்லா நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த நம்பர் கெஸ்ஸிங் கரெக்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 05, 50, 55, 33, 35, 53, 60, 06, 08, 80, 68, 86, 69, 96, 09, 90, 15, 51, 13, 31, 14, 41, 54, 45. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற அத்தனை நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். மற்றபடி அதிகமாக போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுங்க. ஆனால் எப்படி போட்டிங்கனாலும் உங்கள் கெஸ்ஸிங் வந்ததுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 055, 335, 608, 069, 153, 514. இதுதான் எனக்கு வந்த கெஸ்ஸிங்கு. இதில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோன்றது பாருங்கள். கீழே கோடு போட்டு காட்டுறேன். இந்த கீழே கோடு போட்ட காட்டின நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோணுது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போட்டுங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஆக மொத்தத்தில் இது எப்படி வேணாலும் வரலாம். எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மட்டும் எடுத்து போட்டுங்க.
எல்லா நம்பரும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்க்கு வர்றது மட்டும் பாருங்கள், எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.